நல்ல வடமேற்கு கார்னர் சைட்டு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் ஒர்க்கில் ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லா ரூம்ஸுமே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 3BHK டியூப்ளெக்ஸ் மாடல் லக்ஸுரி இண்டிபெண்ட் வில்லா. லொக்கேஷன் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரீங்க அப்படின்னா துடியலூர்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸில் ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க. வீடு டோட்டலாக 3 சென்ட் லேண்ட் ஏரியா, கரெக்டாக வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க. ஆனால் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சுருக்காங்க. எல்லாமே யோசிச்சு பாருங்களேன், ஒன்று வடக்கு சைட்டு கேட்பாங்க, இல்லைனா கிழக்கு பார்த்த மாதிரி கேட்பாங்க. இது எல்லா வகையிலையுமே ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்கக்கூடிய லக்ஸுரி இண்டிபெண்ட் வில்லா. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பக்கமாக கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி ஃபுல் ஆஃப் அந்த ஸ்ட்ரக்சரில் டெக்ஸ்சர் ஒர்க்கு, அதனால ஒரு கோல்டன் தீமில் பெயிண்டிங் ஒர்க்கு. ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற மாதிரி காஃபி ப்ரௌன் கொடுத்து நல்ல டியூயல் கலர் காம்பினேஷனில் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி ஃப்ரண்ட் எலிவேஷன் பால்கனியோடு கொடுத்துருக்காங்க. டபுள் டோர் ஹெவி மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரியே. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது பார்க்கிங் ஏரியா மட்டுமே 17க்கு 15 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல லக்ஸுரி வெஹிக்கிள் நிறுத்திக்கலாம். பார்க்கிங் டைல்ஸ் நல்லா ஹெவியான பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான வாட்டர் சம்பு, இண்டிவிஜுவல் போர்வெல் இங்கேயே கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 3 பெட்ரூம்ஸ்லேயுமே உங்களுக்கு பாத்ரூம் இருக்குது. இருந்தாலுமே அவுட்டர் பாத்ரூம் மேண்டேட்ரி அப்படிங்கிறதுக்காக அவுட்டரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. தென் வீட்டை சுற்றி செட்பேக் ஸ்பேஸ் பாருங்கள், நல்லா ஒருத்தர் போயிட்டு வர்ற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் அண்ட் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து வடக்கு மேற்கு கார்னர் சைட்டாக இருந்தால் கூட வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி டீக்குட் டோர்லேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிம்பிளான டிசைன் தான், நிறைய டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சிம்பிள் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து இந்த கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹால் மட்டுமே பார்த்தீங்கன்னா யூஷுவல் சைஸை விட பெரிய சைஸுங்க. பிகாஸ் 23க்கு 17 சைஸில் நல்ல பெரிய லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்களேன். வெளியில் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த கோல்டன் தீம் இருக்கிற மாதிரி லெமன் எல்லோ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் ஃபுல் ஆஃப் ஸ்பாட் லைட்ஸு. இது பெரிய ஹால் அப்படிங்கிறதுனால 3 ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் பெரிய பெரிய விண்டோஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி எங்கேயுமே ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக க்யூட்டாக அழகாக இந்த ஒன் சைடு வாலில் மல்டிமீடியா டிவி யூனிட் வித் ஸ்டோரேஜ் ஸ்பேஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையும் இடம் வேஸ்ட் ஆகாது. அண்ட் அதே மாதிரி இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கேர்வி டிசைன், ரூம் எல்லாமே வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இல்லாமல் இந்த எட்ஜெல்லாம் பாருங்களேன் அப்படி கேர்வியாக கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், ஃபோக்கஸ் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிச்சனுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 10க்கு 16 சைஸில் பெரிய கிச்சன் கம் டைனிங் ஏரியா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் கவுண்டர் டாப்பு, ஃபுல் ஆஃப் ஸ்டோரேஜஸ், பேஸ் கேபினெட்ஸ் இருக்குது, ஓவர் ஹெட் கேபினெட் நிறைய கொடுத்துருக்காங்க. தென் அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டால் யூனிட் கொடுத்து மேலே ஃபுல்லாக க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணுறப்ப நம்ம கண்டிப்பாக வாஷ் பேஷன் வேணும். இங்கே வாஷ் பேஷன், இங்கே மிரர், டவல் ஹேங்கர். ஸோ ப்ராப்பராக ஒரு சூப்பரான ஒரு மாடுலர் கிச்சன் கம் டைனிங் ஏரியா. 2 பக்கமும் வெளிச்சம் அப்சர்வ் பண்ணுற மாதிரி பெரிய விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. அப்படி வந்தீங்கன்னா ஹாலில் இருந்து ரொம்ப அழகாக வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா கிரானைட்லேயே வந்துட்டு இந்த ஷெல்ஃப் இருக்குது. ஸோ இதில் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே பூஜா திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து இந்த ட்ராலாம் கொடுத்துருக்காங்க. அப்படி போயிடலாமா? ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா நார்மலாக இல்லாமல் இது எல்லாமே பாருங்களேன், கொஞ்சம் வெளியிலேருந்து பார்க்குறப்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, ஃபோக்கஸிங் லைட்டெல்லாம் நல்லா மெனக்கிட்டு அதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கிட்ஸ் பெட்ரூம் தான், 10க்கு 11 சைஸில் நல்ல காம்பேக்டாக ஒரு பெட்ரூமு. பட் பெட்ரூமுக்கு மட்டும் ஆன்டிஸ்கிட் டைப்பில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு. பெட்ரூம் சின்னதாக இருந்தாலும் 2 பக்கம் விண்டோ கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோபு, மேலே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்ரூமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்டேர் கேஸுமே வந்து இன்னர் ஸ்டேர் கேஸாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்ட் ரெயிலிங்க்கு எல்லாமே இங்கே உட்டன் ஒர்க்லேயே வந்து அப்படி டெக்கரேட்டிவாக கொடுத்துருக்காங்க இந்த பீஸ் மட்டும். அது தவிர வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. தென் அப்படி கர்வியாக ஸ்டேர் கேஸ் வருதுங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்லேயே கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸாகவே கொடுத்தா கூட ஹாலோட சைஸ் வந்து கம்மியாகாத மாதிரி ப்ராப்பராக சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே வந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கேயும்
பெரிய லிவிங் ஸ்பேஸ் இருக்குங்க. கீழே வந்து ஒரு 23க்கு 17 அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து அந்த ஸ்டேர் கேஸ் வர்ற இடம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆக்குபைட் ஆகுது. மற்றபடி இங்கேயும் ஆல்மோஸ்ட் இது ஒரு 16க்கு 17 அந்த மாதிரிலாம் பெரிய சைஸாக இருக்கும். அந்த மாதிரி லிவிங் ஸ்பேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும். மேலே ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பெரிய விண்டோஸ் இருக்குது. இந்த பக்கம் பாருங்களேன், நிறைய டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி ஆல்டர்னேட்டாக கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க லிவிங் ஸ்பேஸுக்கு கூட. வாங்க, மேலே 2 பெட்ரூமுங்க, ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஹாலில் இருந்து அப்படியே ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. ஏன்னா கீழே வந்து கிட்ஸ் பெட்ரூமாக கொடுத்துருந்தாங்க. இங்கே இருக்கிற ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமு. பட் இது மாஸ்டர் பெட்ரூமை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக 10க்கு 16 கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து 12க்கு 20 சைஸில் பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளோரிங் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்குமே வந்து ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரே அண்ட் டார்க் ஒயிட் இல்லாமல் ஒரு லைட் அண்ட் ஒயிட் இருக்குல்ல, அந்த கலர் காம்பினேஷனில் வார்ட்ரூப் அண்ட் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. 2 விண்டோ இருக்குது. ஸோ பாத்ரூம் இங்கே கொடுத்துருக்கனால அதுக்கு பக்கத்துலேயே இங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட் வித் இந்த ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்க்கு தகுந்த மாதிரி நல்ல லென்த்தியான பெரிய வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்பில் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைப்பில் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸு. தென் வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்ரூம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வெஸ்டர்ன் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷின், மற்றபடி உங்களுக்கு ஷவர் பேனல், ஹேண்ட் ஷவர், என்னென்ன விதமான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்க்கு பக்கத்துலேயே இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்கிற 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான். இது வந்து 11க்கு 17 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் சேம் ஒரே மாதிரி தான். இங்கேயும் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் அந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தென் இதுலேயும் வார்ட்ரூப், மேலே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்டு. இந்த இடத்துல சேம் லைக் அந்த பெட்ரூமில் பார்த்த மாதிரியே ட்ரெஸ்ஸிங் யூனிட் வித் ஸ்டோரேஜ் இருக்குது. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெரிய பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோரிங் டைல்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே அந்த பாத்ரூமில் மாதிரியே கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவிலேருந்து கிழக்கு பக்கமாக ஒரு பெரிய எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் பால்கனிங்க. அப்படியே ஒரு எல் ஷேப்பில் நமக்கு இருக்குது. பால்கனி ஸ்பேஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல் தான் லே பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்சர் ஒர்க் பாருங்கள். இந்த வீடு முழுக்க எங்கெங்கெல்லாம் வந்து வால்ஸ் இருக்கோ மேக்ஸிமம் வால்ஸ் டெக்ஸ்சர் ஒர்க்கால் கவர் பண்ணி இந்த காஃபி ப்ரௌனும் அந்த கோல்டன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. தென் இதுதான் ஏரியா வியூங்க. வடக்கு பக்கமாக ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். பக்கத்துலேயே ரேஷன் கடையிலேருந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கக்கூடிய ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியா. துடியலூர்லேருந்து கரெக்டாக இது எக்ஸாக்ட்லி 2 கிலோமீட்டர் தாங்க. பஸ் ஸ்டாப் எல்லாம் கூட பக்கத்துலேயே தான் இருக்குது. பால்கனிலேருந்து நம்ம மேலே போகிறதுக்கு இங்கேயே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் டெரஸ் ஏரியாங்க. இதுக்கு மேலே ரூம்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் பில்லர்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளோரிங் எல்லாம் வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு அந்த ப்ரூஃபிங் பண்ணியிருக்காங்க, ப்ரூஃபிங் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஆல்சோ வீட்டுக்கு தேவையான நல்ல தண்ணி குப்பை தண்ணிக்கு தனித்தனியாக ஓவர்ஹெட் டேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ துடியலூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப நியர்பை தான், 2 கிலோமீட்டரில் இருக்கிற இந்த வீடு. இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும், இந்த வீடு டைரெக்டாக விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணுங்கள்.